ஆண்டவரே உம்முடைய வீட்டுக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன், என்னை இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீரே, அவ்வளவு பெரிய ஆளா ஆண்டவரே, நானு அவ்வளவு பெரிய மனுஷனா, அவ்வளவு வேலைவா, நானு அவ்வளவு வருத்தம் ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா அப்படி கேட்கிறாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படி கேட்கிறாரு? என்ன அவ்வளவு நேசிக்கிறீங்களா ஆண்டவரே, என்ன அவ்வளவு வேல்யூ பண்றீங்களா ஆண்டவரே அப்படின்னு ஏன் தாவீது கேட்கிறாருன்னா, இந்த வசனம் நம்மளுக்கு பதில் சொல்லும். அல்லேலூயா. என்ன பதில் சொல்லனா, நான் நிலைனா இருந்தேன், இப்ப முதிர் வயது ஆயிட்டேன், ஆனால் தேவனாகிய கர்த்தரே உம்முடைய நீதிமான்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அப்பத்திற்கு இறந்து சாப்பிட்டதை நான் பார்த்ததே இல்லை ஆண்டவர் என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இது எப்ப சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, இது எப்ப சொல்றாருன்னா, தாவீது இளமையா இருக்கும் பொழுது யோசிச்சு பார்க்கிறாரு. அந்த இளமை காலத்துல தேவன் தாவீதை எப்படி நேசிச்சாருன்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, எப்படி நடத்தினாருன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கிறாரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த தாவீது முதிர் வயதாயிடுறாரு. முதிர் வயது ஆயிட்டு பேருக்கு ஆண்டவர் தாவீதை எப்படி வச்சு இருக்கிறாருன்றத அவர் யோசித்து சொல்றாரு. அப்பா இயேசுவே, தெய்வமே, கர்த்தரே, என்னை இதுவரைக்கும் நடத்தினீங்களே, முதிர் வயது ஆயிட்டு பேர் சொல்றாரு, என்னை இதுவரைக்கும் நடத்தினீங்களா ஆண்டவரே, நான் சின்ன வயசா இருந்தேன், இளமை வயசுக்குள்ள வந்தேன், அதுக்கப்புறம் புருஷனானு, அதுக்கப்புறம் முதிர் வயதா வந்து இப்ப நின்னுட்டுக்கிறேன். நான் இப்ப யோசிச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் யோசிச்சு பார்க்கும்போது உங்க மேல யாரெல்லாம் அன்பு வச்சாங்களோ, உங்க மேல யாரெல்லாம் விசுவாசத்தை வச்சாங்களோ, யாரெல்லாம் உம்மை நம்பி இருந்தார்களோ, யாரெல்லாம் உம்மை வைராக்கியமாய் பற்றி இருந்தார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கினாங்களோ, இவ்வளவு வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் ஒரு நாளும் பார்க்கல உம்மை நம்பினவர்கள் சாப்பாட்டுக்கு இறந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை ஆண்டவர் என்றார். அல்லேலூயா, 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 ஆமென். இப்போ ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நான் அவ்வளவு வேலைவான்னு கேளுங்களேன். ஆண்டவரே நான் அவ்வளவு வேலைவா, என்ன அவ்வளவு நேசிக்கிறீங்களா? உண்மையை கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் சொல்ற பதிலே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆமென். அவ்வளவு ஒரு வருத்தம் ஆண்டவரே கேளுங்களேன். என்ன வருத்தே இல்லைன்னு சொல்றாங்களே, ஒண்ணுத்துக்குமே உதவலன்னு சொல்றாங்களே, எல்லாத்துலயும் எல்லாரையும் கலந்துக்க வைக்கிறாங்க, என்ன ஒண்டி தூரம் விட்டுறாங்களே, நான் வேல்யூ இல்லாத தானே இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது, ஆண்டவரே நான் அவ்வளவு வேல்யூவா வருத்த ஆண்டவரே உங்களுக்கு, ஆமென் அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் நீங்கள் என்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். மற்றவங்களுடைய இருதயத்திற்கு நாம ஏற்றவங்களா தேவையானவங்களான்றது முக்கியம் இல்லை. ஆமென். அவர் என்ன வேல்யூ படுத்திட்டா போதும். ஆமென். இந்த உலகத்துக்கே நான் வேல்யூவா மாறிடுவேன். அல்லேலூயா.